மொழி சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, காட்பாடி ரயில் நிலையத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துலையும், வேலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலையும், காஞ்சிபுரத்துலேருந்து 71 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட நடைத்திறப்பு காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலையில் 5 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயிலில் மூலவர் ஜலகண்டேஸ்வரர், தாயார் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள். இந்த கோயில் சின்னபூமி நாயக்கரால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயில் விஜயநகர கட்டிடக்கலைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த கோயிலில் கங்கா கௌரி தீர்த்தம்னு இருக்குது. அந்த தீர்த்தத்தை எடுத்து தான் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. தாயார் சன்னதிக்கு எதிர நவசக்தி தீபம் இருக்குது. இந்த தீபம் எப்பயும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த கோயிலில் இருக்கிற கொடிமரத்துக்கு எதிர்க்க சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு நாமளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேக தீர்த்தம் அங்கே ஒரு செம்பில் விற்கிறாங்க. அந்த தீர்த்தத்தோட விலை 10 ரூபா. ஸ்தல விருட்சம் வன்னி மரம். இங்கே வழிபட்டால் காசியில் விஸ்வநாதரை வழிபட்டால் பலன் கிடைக்குன்றது ஐதீகம். வேலூர் கோட்டைக்குள்ளே பார்க்க வேண்டிய இன்னொரு கோயில் இருக்குது. அந்த வீடியோவை அடுத்து போஸ்ட் பண்ணுறேன், தவறாமல் பாருங்கள். நன்றி.